மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி முக்கிய ஜோதிட நிகழ்வாக இருக்க போகுதுங்க. இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே இருக்கும். குரு பெயர்ச்சியால அதிக நன்மைகளை அடைய உள்ள ஒவ்வொரு ராசிகளுக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்று மதியம், அதாவது பகல் 1:20 நடைபெறுகிறதுங்க. குரு பெயர்ச்சியில குரு எங்க இருந்து எங்க போகுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மதியானம் 1:20 இருந்து குரு ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அப்போ மிதுனத்துக்கு போகும் பொழுது மிதுன ராசியில 1 வருஷம் இருக்கணும். எந்த ராசிக்கு போனாலும் குரு 1 இயர் இருக்கும். முழுசா 1 வருஷம் இருக்கும். 12 மாதங்களுமே 2 வாரம் அல்லது 3 வாரம் ஆகும். ஆனா இந்த முறை குரு மிதுனத்துக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, நடுவுல அதிசார கதியில கடகத்துக்கு 2 மாசம் வந்துட்டு போறாரு. அக்டோபர் மாசம் அதிசார கதியிலே அக்டோபர் 22ஆம் தேதி அன்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போயிட்டு கடகத்துல உச்சம் பெறுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி வக்ரகதியில மீண்டும் மிதுனத்துக்கே செல்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தான் போகிறார். அப்போ மிதுனத்தில் 1 வருடம் இல்ல, இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்றாரு வேகமாக. அப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்றது அதிசார கதி. அதிசார கதியிலேயே புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டு மீண்டும் மிதுனத்துக்கு பின்னோக்கி செல்கிறது குரு. அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் குரு முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு, கடகத்துல இருந்து திரும்பவும் மிதுனத்துக்கு. இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வர அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை குருவின் சாரம், அதாவது நிறைய மாற்றங்களை செய்ய போறாரு. குரு சஞ்சரிக்கும் இடம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே அதிசார கதியிலே உச்ச வீட்டுக்கு சென்று கடகத்துக்கு சென்றுட்டு ஒரு சில மாதங்களுக்குள்ள மீண்டும் மிதுனத்துக்கு திரும்பி வக்ரகதியிலே வராரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். ஒரு ராசிக்கு அதனுடைய பலன் என்ன? இன்னைக்கு மேஷ ராசிக்கு பலன். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு போனா அவர் எங்க பார்வை, அவருடைய பார்வை இருக்கும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11 3 இடத்தையும் பார்க்கிறாருங்க. அப்போ 7ஆம் இடம் மேஷராசி என்பவர்களுக்கு துலாம், அது குரு பார்க்கிறாரு. 9ஆம் இடம் உங்களுக்கு தனுசு, அதையும் குரு பார்க்கும். குருவினுடைய வீடு வேற. 11 தான் சனி ராகு சேருது, அதை குரு பார்க்குது. குரு பெயர்ச்சி ஆன உடனேயே சனி ராகுவை குரு பார்க்கிறாரு. அப்போ சனி ராகு காம்பினேஷன் ஏற்கனவே நல்லது பண்ணும். 11 வந்தா ரொம்ப நல்லது பண்ணும். குரு வேற பார்க்கிறார். அப்போ இன்னொரு மடங்கு ஒரு நல்லது நடக்கும். குரு பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நன்மை 11ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கையும் குரு பார்க்க போகிறார். அப்போ 11ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்தாலே யோகம். அப்போ குரு வேற பார்க்கிறார், இன்னும் கொஞ்சம் யோகம் அதிகமாகும். அதுல ஏதாவது கொஞ்சம் அப்படி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தா கூட குரு பார்வையில அது சரியாகிடும். நெகட்டிவே இல்ல, 11 சனி ராகு சேரும் பொழுது எப்படி இருந்தாலுமே ஏதோ ஒரு ஒரு 5%, 10% நெகட்டிவ் இருந்தா கூட குரு பார்வையினால அதுவுமே பாசிட்டிவா மாறிடும். சோ மேஷராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு, குரு பயிற்சியும் நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல மறைவு பெறலாமா? தவறே கிடையாது. 12ஆம் இடத்துக்குரியவர் 3ஆம் இடத்துக்கு வந்தா நல்லதுதான். ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் இடத்துக்கு செல்றாரு. மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தான இடத்துக்கு போறதுல தவறு கிடையாது. 9க்குரியவர் 9ஆம் இடத்தை பாக்குறாரு, அதுதான் யோகம். பார்வை தானே முக்கியம். 7 பாக்குது, 9 பாக்குது, 11 பாக்குது. 7 பார்த்தா திருமணம் ஆகும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால மேஷராசி அன்பர்களுக்கு குரு பார்வை வந்துடும். அதாவது திருமணம் கண்டிப்பா நடைபெறும். மேஷராசி அன்பர்களுக்கு 9ஐ பார்க்கிறதால வீடு வாங்குவீங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு சொத்து இருந்தா அதெல்லாம் சண்டை சச்சரவு இல்லாம சுமூகமா சேரும். 11ஆம் இடத்தை பார்க்கறதால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மனதுக்கு இதமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். யாரை பார்த்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அவங்களை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க.
உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களோட அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக நிறைய செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல சென்று அங்கு உச்சமடைகிறதால நிறைய பணம் வரும், நிறைய செலவு வரும். வரவும் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். எனவே இந்த குரு பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கு. மேஷராசி அன்பர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வாங்க. அந்த செந்தில் ஆண்டவனை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குங்க. அவருடைய சேவடியை அனைவரும் வணங்குவோம். செந்தில் ஆண்டவரின் திருவடி கமலத்தை பிரார்த்தனை செய்யுங்க. அவருடைய திருவடிகளை நீங்க துதிங்க, திருவடிகளில் சரணடையுங்க. கண்டிப்பா செந்தில் ஆண்டவர் உங்களுக்கு மேஷராசி அன்பர்களை நீங்க செந்தில் ஆண்டவரை வணங்கும் பொழுது கண்டிப்பா நல்லது நடக்கும். திருச்செந்தூருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவகிரகங்களும் திருச்செந்தூர்ல வழிபாடு பண்ணிட்டு போனாங்க. அங்க நவகிரக சன்னதி கிடையாது. ஏன் வைக்கல அப்படின்னா, அந்த நவகிரகங்களே இவர்தான் விடுவித்தாரு. நவகிரகங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவரே முருகப்பெருமான் தான், செந்தில் ஆண்டவர் தான். அதனால அதனால ஒரு கும்பிடு போட்டு, ஐயா சாமி முருகப்பெருமானே, கந்தனே, குகனே, வேலவா, செந்திலாண்டவா உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு குருவினுடைய தலைமையில பிரகஸ்பதி, நவகிரகங்களின் குரு, தேவர்களின் குரு பிரகஸ்பதி, வியாழ பகவானுடைய தலைமையில எல்லா கிரகங்களும் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அங்க நவகிரக சன்னதி கிடையாது. பிற்கால செயற்கையா யாரோ சனிக்கு மட்டும் சன்னதி வச்சிருக்காங்க. அது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததா சொல்றாங்க. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் சனி பகவான் சன்னதியே அங்க கட்டியிருக்காங்க. பழைய ரெக்கார்ட்ல கிடையாது. நவகிரக சன்னதி கிடையாது. முருகப்பெருமானுக்கு ஒரு புறம் சிவபெருமான் இருக்காரு. ஜெகநாதன் அப்படின்ற பெயர்ல சிவலிங்கம் உள்ளியே கருவறையில இருக்கு. அதை தவிர பெருமாள் அங்க சயன கோலத்துல காட்சி அளிக்கிறாருங்க. 3 சிவன் கோயில்கள்லயே பாத்தீங்கன்னா பெருமாளை சயன கோவில்ல நீங்க தரிசிக்கலாம். ஒண்ணு தில்லை கோவிந்தம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நெல்லை கோவிந்தன், திருநெல்வேலி நெல்லை கோவிந்தன், மற்றொன்று செந்தில் கோவிந்தன். அந்த செந்தில் கோவிந்தனையும் நீங்க வணங்கிட்டு வாங்க. அப்போ நீங்க திருச்செந்தூர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு போறாரு. அப்போ தொண்டை, மூக்கு, கழுத்து இந்த இடம்லாம் நம்ம சொல்றோம். குரு போறதால உங்களுக்கு முதல் விஷயம் பாதிக்குமானா பெருசா பாதிக்காது. நல்ல எண்ணங்கள் 3ஆம் இடம் ஒரு ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நீங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு போருக்கு போறீங்க. இப்போ இந்தியா யார்கிட்டயாச்சும் போய் சண்டை போட போகுதுன்னா, அங்க என்னெல்லாம் பலம் இருக்கு, அங்க என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு, என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு, என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஆய்வு செஞ்சுதான் நம்ம போர் தொடுக்கணும். குரு போயிட்டு 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நம்ம மேஷராசி அன்பர்களுக்கு தெளிவான எண்ணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையில சுருக்கமா சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கெட்டியா உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எண்ணங்கள் முதல்ல வரும். 2வது, மேஷத்துல இருக்க நிறைய பேர் திருமணம் ஆகாம இருந்திருப்பீங்க. எல்லாருக்குமே திருமணமாகும். சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தங்கள் இருக்கும். வாழ்க்கை துணைவரை பார்ட்னரா மாத்தி 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அத்தனை பேருக்குமே குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை 3ஆம் இடத்துல போய் இருந்தாலுமே பார்வை பலத்தா துலாம பாக்குறாரு, தனுச பாக்குறாரு, கும்ப பாக்குறாரு. முதல்லயே சொன்ன மாதிரி வீட்டுல முன்னோர் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஒன்னும் செட்டில் ஆகல, அது வந்தாதான் ஏதாவது கொஞ்சம் பணம் நிக்கும்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே சொத்து பிரச்சனை தீரப்போகுது, முன்னோர் பிரச்சனை தீரப்போகுது. குடும்பத்துல உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை உங்க குடும்பத்துல கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல குரு பார்வை இருக்கு. குரு இருக்கிறது 3ஆம் இடமா இருந்தாலுமே 11ஆம் இடத்துல கண்டிப்பா அந்த ஸ்தானத்துல குரு பார்வை வர்றது ஒரு பெரிய ஏற்றம்ங்க. முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும். நெகட்டிவா நடக்கும் அப்படின்ட்டு எதுவுமே சொல்றதே கிடையாது. ஏன்னா இப்ப படிக்கக்கூடிய நிலைமையில ஏதாவது மந்த புக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட் ஆயிடும். கான்சென்ட்ரேஷனோட படிப்பாங்க. படிச்சதுதான் எக்ஸாம்ல வரும். இது மாதிரி தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வேலை இல்லாம கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ஒரு
கண்டிப்பா ஒரு இன்கம் சம்பாதிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுலயே பிரம்மாண்டமான ஆசை வந்து ராகு குறிக்கும். அப்போ குரு பார்வை ராகு மேல விழறதால பொதுவாகவே பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய காரு, ஒரு போக முடியாத இடங்கள், இதெல்லாம் போகணும்னு ஆசை இருந்து போக முடியாம இருக்கிறவங்களுக்கு, போகுறது கண்டிப்பா அதுக்கான வழி தெரிய ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள சாதிக்கிறது, டாக்டரேட் பட்டம் வாங்குறது, இல்ல வேலையே கிடைக்காம இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி, ஒரு பெரிய வேலை, நெறைய இன்கம் கொடுக்கிற மாதிரி, மேஷத்த பொறுத்தவரைக்கும் பார்வை பலம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ கொடுக்கும். 3ஆம் இடத்த கொடுத்தாலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வேணா இருக்கலாம். தொண்டை தொண்டை வலி, கழுத்து வலி அது மாரி வரலாம். ஆனா பெரிய பாதிப்புகள் வராதுங்க. குரு ஏகப்பட்ட நல்லத செய்ய போகுது. அதுலயும் பெண்களுக்கு அசாத்திய திறமைகள்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிரும். இதுவரைக்கும் எங்கேயாச்சும் லாக் பண்ணி உட்கார வச்சிருந்தா கூட, இனிமே பெண்களுக்கு திறமைகள் தனியா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 7ஆம் இடம் மக்கள் பார்வைகள். அதனால நீங்க எந்த அளவுக்கு எபிலிட்டியா இருக்கீங்கன்னு வெளிய தெரிய ஆரம்பிச்சிடும். வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றுமதி, இறக்குமதிலாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஒரு சங்கத்துல போயிட்டு ஜாயின் பண்றது, அதனால வரக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லதா நடக்கும். மேஷத்த பொறுத்தவரைக்கும் குரு பெயர்ச்சி சிறப்பாகவே இருக்குங்க. இப்போ மேஷராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் ஆல்ரவுண்டரா பார்க்கும் பொழுது, உங்களுக்கு லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதால, முழுக்க முழுக்க நீங்க வந்து புதன் சம்மந்தப்பட்டது அப்படின்னா, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது, டைரக்ட்டா வந்து பணம் வந்து தங்கமா வாங்கி வைக்கிறது இல்லாம, செக்யூர் பாண்ட்ஸ் கூட நீங்க போட்டு வைக்கலாம். பொதுவா 3ஆம் இடம்னாலே ஸ்டாக் மார்க்கெட் தான். அதுலயும் உங்களுக்கு சக்சஸ் இருக்குங்க. இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய தான தர்மம், இல்ல நீங்க செய்ய வேண்டிய கோவில் முதல்லயே சொன்ன மாதிரி திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குருவாயூருக்கு போயிட்டு வாங்க. குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் வந்து ஒரு விஷயத்துல நமக்கு தகுதி இருக்கும். ஆனா அத நம்மளால சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைய உடைக்கணும் அப்படின்னா, குருவாயூர் போயிட்டு நெய் தானம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேஷராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், நீங்க மாணவர்களா இருக்கும் பட்சத்தில், நீங்க எந்த துறைய படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டிங் துறை சிறப்பா இருக்கும். 3ஆம் இடத்துல புதன். புதன் வீட்ல குரு இருக்கும் பொழுது, பொதுவாகவே ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கும். காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாரெல்லாம் வந்து புதுசா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஒரு ப்ரீ ஸ்கூல் மாரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, மேஷத்துல இருக்கவங்க கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. அது பெரிய சக்சஸ் கொடுக்கும். இந்த மாரி விஷயத்துல பொதுவா வியாபாரத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது மேஷராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்படின்னா, பெண்கள் சார்ந்த துறை, அதாவது சாரி பிசினஸ், டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ், இல்ல 1 கிராம் கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஆடை ஆபரணங்கள், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து திருமண கான்ட்ராக்டர்ஸ் அத மாரி கேட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சுபகிரகமா இருக்கிறதால இந்த மாரி விஷயத்த ஆரம்பிக்கும் பொழுது நெறைய சக்சஸ் இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புக்தி, குரு பயிற்சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 50% கண்டிப்பா கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, உங்களுடைய சுய ஜாதகத்த பார்க்கும் பொழுது எந்த கிரகங்கள், எந்த தசை ஓடுது, எந்த புக்தி இருக்கு, உங்களுக்கு குரு எந்த இடத்துல இருக்காரு, அதையும் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். மேஷராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு 90% உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த குரு பயிற்சி தாங்க. ஏன்னா, மேஷத்துக்கு 90% இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கு. இத பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிய மட்டுமே கொடுக்குங்க. வெற்றிய நம்பி நீங்க வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்குங்க. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.